Hello guys, today topic specially for working women. நம்மளுக்கான ஒரு கரியரை சூஸ் பண்ணி அதுக்கு நம்மளோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபெக்டை போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி நம்ம சக்ஸஸை நோக்கி அதை கொண்டு போய்க்கிட்டு இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை மாதிரியே சேம் கரியர் சூஸ் பண்ணி அதை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமா சேர்ந்து அதை இல்லாமல் போடுறதுக்கு ஒரு எஃபெக்ட் போடுவாங்க பாருங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நீங்க என்னங்க எஃபெக்ட் போடுறது? அவங்க போடுற எஃபெக்ட்டுக்கு முன்னுக்கு, அவங்க போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு முன்னுக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதையெல்லாம் தாண்டி அந்த பிள்ளை சக்ஸஸ் ஆயிட்டுன்னு வையுங்களேன், எந்த பிள்ளை எந்த சொந்தக்கார பிள்ளை, எந்த ஃப்ரெண்டுப்பா அது, அவ்வளவு நாள் உங்களை சுற்றி இருந்து இத்தனை நல்லவங்களை விட்டுட்டீங்களேன்னு நீங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்க உங்களை யோசிக்க வைப்பாங்க. யார் சாமி? அதையெல்லாம் விட நீங்கள் சின்னனா ஏதாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு மிஸ்டேக் எவனாவது கொண்டு வர பிரச்சனையால் அது உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அவனை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, உங்களை தான் சொல்லுவாங்க. அப்பவே சொன்னேன், படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு. இதுக்கு தான் பொம்பளை பிள்ளைகள் இப்படியான வேலைகளுக்கு போகக்கூடாது ரெண்டு சொல்லிட்டு ஈஸியாக அவங்க சொல்லிட்டு அதை கடந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த கரியரை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம போட்ட எஃபெக்ட், நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி நீங்கள் உங்களோட கரியரை சூஸ் பண்ணி பில்ட் பண்ணும்போது எப்பயாவது ஏதாவது ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை.